என்னடா அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி சேஸ் கைஸுங்க. என்ன இங்கே எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ, அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் என்ன நிலவரம் ப்ரோ, ஃபஸ்ட்டு யார் இருக்கா, செகண்ட் யார் இருக்கா, லாஸ்ட் யார் இருக்கா ப்ரோ, டபுள் எலிமினேஷன் இருக்குமா, மிட் வீக் இருக்குமா, அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரோ லைவே வரதில்லை. ஸோ இனிமேல் லைவ் வீடியோஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷனே ஒரு க்ளோஸ் ஒரு டைட்டான ஒரு நாமினேஷனாக தான் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அவங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ ஒரு பயங்கரமான ஓட்ஸ்ன்றது ஜாக்லின் அவர்களுக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க கேம் செம்மையாக ஆடிட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஜாக்லின் அவங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க. செகண்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த கண்டஸ்டன்ட் வந்துட்டு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்க வந்துட்டு ட்விட்டரில் இப்படி போகிறாங்க ப்ரோ, அப்படி போகிறாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. பட் அந்த கண்டஸ்டன்ட் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க அஃபிஷியல் ஓட்டிங்கில். தட் இஸ் பவித்ரா ஜெர்னி. பவித்ரா வந்துட்டு செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க அஃபிஷியல் ஓட்டிங்கில். தேர்ட் ப்ளேஸில் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேர்ட் ப்ளேஸில் நம்ம ராணவ் அவர்கள் இருக்கார். ராணவ் அவர்களுமே வந்துட்டு அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கார். ஸோ மற்றபடி பவித்ரா அண்ட் ஜாக்லின் ஆர் பிளேயிங் தியர் கேம் கரெக்டாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்லின் இஸ் இன் டாப். கிராஃப் வந்துட்டு அப்படியே கீழேருந்து மேலே போகிற மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ ஜாக்லின் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, செகண்ட் பவித்ரா ஜனனி அண்ட் தேர்ட் இஸ் ராணவ். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் வந்துட்டு ஷீ இஸ் ஆல்சோ பிளேயிங் த கேம். ஸோ செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு அவங்க ஃபோர்த் பிளேஸ்க்கு கண்டிப்பாக டிசர்வ். ஃபோர்த் இடத்துல நம்ம மஞ்சரி அவர்கள் இருக்காங்க. ஃபிஃப்த்து இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்கள் ஃபிஃப்த்து இடத்துல இருக்கார். ஸோ விஷால் அவர்கள் அந்த தர்ஷிகா அவங்க வெளியே போனதுக்கப்புறம் கொஞ்சம் பயங்கரமாக கொஞ்சம் ஒரு கேம்ன்றது ஏதோ ஆட ட்ரை பண்ணி பண்ணுறாரு. அது வந்துட்டு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அவர் டிடிஎஃப் அடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது புரியுது, யாருப்பா அந்த ரெண்டு பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸாக. ஸோ அடுத்து இருக்கிறது வந்துட்டு அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ சான்சஸ் ஆர் தேர் ஃபார் தெம் டு எலிமினேட். அதுவும் வந்துட்டு மிட் வீக் எவிக்ஷன் மீன்ஸ் லைக் வந்துட்டு ஃப்ரைடே நாளைக்கே கூட ஒரு ஆள் வந்துட்டு எலிமினேட் ஆகலாம். விச் கேன் பி ஜெஃப்ரி ஆர் அன்ஷிதா, ரெண்டு பேரில் யார் வேணாலும் நாளைக்கு எலிமினேட் ஆகலாம். அப்படி இல்லை நாளைக்கு மிட் வீக் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சி முடிவு பண்ணாங்கன்னா வீக்கெண்டில் 2 எவிக்ஷன் இருக்கும், ஷுவராக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம அன்ஷிதா அல்லது நம்ம ஜெஃப்ரி அவர்களை வெளியேற்றுவார்கள் என்று கூறப்படுகிறது. இதுதான் வந்துட்டு அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் ஸ்டேட்டஸ் மக்களே. ஸோ திருப்பி நான் சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, செகண்ட் இடத்துல பவித்ரா, தேர்ட் இடத்துல வந்துட்டு நம்ம ராணவ், ஃபோர்த் மஞ்சரி, ஃபிஃப்த் விஷால், அந்த டேஞ்சர் ஜோன் லாஸ்ட் 2 பேரில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி. ஸோ இதில் வந்துட்டு யார் வந்துட்டு ஒரு அன்ஃபேரான ஒரு இடத்துல இருக்காங்க, லைக் வந்துட்டு இவங்க இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும், இவங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க, யார் வந்துட்டு எலிமினேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அப்படி 2 எவிக்ஷனாக இருந்தால் யார் போகணும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.